ஒரு பழமையான சோழ நாட்டு கிராமம். அந்த கிராமத்தில் வீரசேகரன் என்ற விவசாயியும் அவன் மனைவி ஆனந்தியும் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் செல்வம் பெரிதில்லை, ஆனால் மனநிறைவு மிகுந்த வாழ்க்கை வாழ்ந்தனர். பல வருடங்கள் குழந்தையில்லாமல் தவித்த அவர்கள் இறைவனை வேண்டிக் கொண்ட பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு அருள்மொழி என்று பெயர் வைத்தனர். குழந்தை பிறந்த பிறகு அவர்களின் வாழ்க்கையே மாறியது. முன்பு இருந்த வறுமையும் சிரமமும் அவர்களுக்கு இனி பெரிதாக தோன்றவில்லை. ஒருநாள் வயலில் வேலை முடித்து வீடு திரும்பிய வீரசேகரன் மிகவும் பசித்திருந்தான். ஆனந்தி சாதம் வைத்து சிறிது கூழ் தயாரித்து வைத்திருந்தாள். அவன் சாப்பிட அமர்ந்தபோது குட்டி அருள்மொழி தன் சிறிய கைகளால் அந்த கூழை எடுத்து அப்பாவின் வாயில் வைக்க முயன்றான். அந்த சிறிய கைகளால் அளாவிய கூழ் சிதறி விழுந்தாலும் வீரசேகரதின் மனம் ஆனந்தத்தில் நனையத் தொடங்கியது. அவன் அந்த கூழை சாப்பிட்டபோது அது சாதாரண உணவாக இல்லை, அது அன்பின் அமுதமாக உணரப்பட்டது. வீரசேகரன் கண்களில் கண்ணீர் வந்தது. இந்த கூழ் அமிர்தத்தை விட இனிமையானது என்று அவன் மனதில் நினைத்தான். அந்த நேரத்தில் ஆனந்தி மெதுவாக சிரித்து, நம்ம மகன் கொடுத்ததால்தான் இது இவ்வளவு இனிமை என்றாள். அந்த சிறிய நிகழ்வு அவர்களுக்கு ஒரு பெரிய உண்மையை உணர்த்தியது. செல்வம், புகழ், பொருள் எல்லாம் இருந்தாலும் குழந்தையின் அன்பால் அளாவிய ஒரு சிறு உணவே வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இதுவே அந்த குறள் கூறும் உண்மை. அமிழிதும் ஆற்று இனிதேதம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ்.